களவெடுத்தா என்ன தண்டனை, அதே போல அதாவது அது களவெடுக்கிறது, கடத்துறது, எல்லா சம்பந்தமான அனைத்து தண்டனை, காயங்கள் ஏற்படுத்துறது, அடிக்கிறது எல்லாமே வந்து தண்டனை சட்டக்கோவையில தான் தொழிலை செய்யறதுக்கான ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கு. இப்படி எங்களுக்கான அடிப்படை உரிமைகளையும் அதிகாரங்கள் வந்து அரசியல் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அரசியல் அமைப்பு படித்தான் இந்த அரசு இயந்திரம் வந்து இயங்கிக் கொண்டிருக்கு. இதன் தவிர சில நியதி சட்டங்கள் வந்து இயற்றப்படுது. பாதுகாப்பதற்காக கணியப்படும் போதைப் பொருட்களில் இருந்து குற்றத்தை தடுப்பதற்காக, அதாவது விசவர்க்க அபின் மற்றும் அபாயகரமான ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வராது. அதே போல வருது. அதே போல ஒவ்வொரு சட்டங்களும் வந்து அதே மாதிரி பெண்கள் சட்ட கோவையை தாண்டி இருக்கிறது தான் வந்து நியதி சட்டங்கள். தண்டனை சட்ட கோவையா இருக்கலாம் அல்லது நீதி சட்டங்களா இருக்கலாம். அந்த நீதி சட்டங்கள் வந்து அந்த தண்டனை சட்ட கோவைகள் வந்து கைது செய்கின்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து எப்படி நடந்து கொள்ளலாம், எத்தனை மணித்தியாலத்துக்குள்ள கைது செய்யணும், எவ்வளவு நேரம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வச்சிருக்கணும் சொன்னா போலீஸ் உத்தியோகத்தில் எந்த நேச்சர் உள்ளவங்க சைன் பண்ணணும், நீதிமன்றத்துக்கு எத்தனை மணிக்கு உட்படுத்தணும், அப்படி ஒரு கிட்ட போய் நாங்க செக் பண்ண போறோம்னு சொன்னா வாரண்ட் தேவையா, இந்த குற்றத்துக்கு கை செய்யறதுக்கு வாரண்ட் வேண்டுமா அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கிய நடைமுறை தான் மாதிரி அல்லது அந்த சட்டங்களுக்கு ஒரு சவால் விடுற மாதிரி ஒரு என்பது 1979 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. என்னன்னு சொன்னா 3 வருடங்கள் மாத்திரம்தான் அமலில் இருக்கும் என்று சொன்ன பயங்கரவாத சட்டம் வந்து அந்த சட்டம் அந்த 3 வருடத்தி 9 ஆண்டு தான் முதலாக பயங்கரவாத சட்டம் என்ற ஒரு கருத்து வந்து அந்த பதவிக்கு கீழே போடுறதுன்னு சொல்லி தீர்மானிக்கிறது யாரு? போலீஸ். சொல்றேன், கடந்த 2 மாதங்களுக்கு முன்பதாக பள்ளிமுனை கடற்கரையில வந்து ஒரு C4 வெடிமருந்து இறந்து வந்ததாக சில மீனவர்கள் பேசப்பட்டார். அந்த டைலமெண்ட் 3 அதில் குறிப்பிட்டால் எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட் வெடிப்பொருள் சட்டத்துக்கு கீழே போட்டு நோமலா வந்து எஃப்சிலேயே 10,000 15,000 ஃபைன் அடித்து உடனே வழங்க முடிக்கக்கூடிய குற்றத்தை வந்து ஒரு அபாயகரமான ஆயுதங்கள் சட்டத்துக்கு கீழே போட்டு ஒரு மீன்பிடி குற்றத்தை போட்டு அவர்களுடைய முனை 3 மாசத்துக்கு பிறகு ஹைகோர்ட்டில் எழுத வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்தது. அந்த பொருள் என்ன சட்டத்துக்கு கீழே கொண்டு வரணும்னு சொல்லி தீர்மானிக்கிறது வந்து போலீஸ். உதாரணமா ஒருவரை கத்தியால் இதுல வந்து ஒன்று தெரிஞ்சுக்கொள்ள அரசாங்கத்தின் 3/2 பெரும்பான்மை இருக்கு. அதனால அவங்க எந்த செய்யலாம் என்ற ஒரு பக்கம் உண்டு. இருந்தாலும் நாங்கள் சிறுபான்மை மக்களோ அல்லது எதிர்கட்சிகளோ சேர்ந்து எங்களோட கருத்துக்களை எங்களோட யோசனை முன்வைக்க வேண்டிய கடப்பாடை கலந்துக்காட்ட உங்களோட நேரம் வெளில நீங்கள் கேட்ட விடயங்கள் நீங்கள் அறிஞ்ச விடயங்கள் நீங்கள் 24 மணி நேரம் தான் தடுத்து வைக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன்ல. ஆனால் கிட்டத்தட்ட 4 மாசம் நான் இருந்து நான் போலீஸ்ல. சரியா, நீங்க சொல்றீங்க இதே இது மெடிக்கல் இதெல்லாம் அதுல கூடுதலா மக்கள் தான் பாதிக்கப்படுறோம் இந்த பயங்கரவாத சட்டத்தால. மற்ற என்னன்னு சொன்னா இப்ப சட்டம் வந்து பிடிஏ அந்த சட்டம் இப்ப புதுசா பாட்டு சட்டத்துக்கு வந்து ஒரு வேறுபாடு இருக்கு. என்னன்னு சொன்னா நீங்க சொன்னீங்க என்னன்னா ஆயுதப்படைகளுக்கு வந்து முழு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. இப்ப வர்றது வந்து 100 மேலுக்கு பாதுகாப்பு அமைச்சர்களை கூடுறாங்க. பாதுகாப்பு அமைச்சர் முப்படைகள் தலைமை யாரு? அப்புறம் ஜனாதிபதிகளை தான் வரும். அப்ப அவர் பின்னாடி அங்கதான் போகும். அப்ப அதுல ஒரு இது இல்லை, ஒரு வித்தியாசமான ஒரு கொடுத்தான விஷயம். மற்ற என்னன்னா ஒப்புதல் வாங்க ஒரு ஆளை அடிச்சு அவரை வந்து போட்டு துன்புறுத்தி ஒரு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அப்ப அது இந்த இப்ப நீங்க சொன்ன விஷயத்துக்கும் அதுக்கும் சேமா தான் இருக்கு. தற்காலிகமாக கொண்டு வரப்பட்டு 1982 எப்படியாக நிரந்தரமாக்கப்பட்டதோ அதுக்கான தொடர்ச்சியாக CCTV கவுண்டர் கன்செப்ட் ஆக்ட் அதுக்கு பிறகு AT ஆன்டி டெரரிசம் ஆக்ட் 2023 அதுவும் நிலுவையில் இப்ப அரசை பாதுகாப்பதற்கான PSTA ப்ரொடெக்ஷன் ஆஃப்
பாதுகாப்பு. அந்த சட்டத்தை உருவாக்குவது யாருன்னு நினைக்கிறேன். எங்களோட தலைவர்கள், உங்களோட தலைவர்கள் எல்லாம் தான் எதிர்பார்த்தது போல பிரதேச சபை உறுப்பினர்கள், மக்களாட்சி கட்டாயம். எனது பேர் ஜாட்சன் பீராடம், வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இணைப்பாளர். இன்று மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற சிவில் சமூகங்கள் மற்றும் உள்ளூராட்சி சபைகளுடைய தவிசாளர்கள் மற்றும் அதனுடைய பிரதிநிதிகள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் மேலிய சமூக ஆர்வலர்கள், சமூக ஆய்வாளர்கள், உதவியாளர் என பலரை ஒன்றிணைத்து தற்போது அரசினால முன்வைக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் கருத்து கோரல் PSTA அரசை பாதுகாப்பதற்கான பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான பிப்ரவரி மாதம், இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரைக்குமான மக்கள் கருத்துக்கான இந்த அரசினால புதிதாக கொண்டு வரப்பட்ட வரைவு தொடர்பான மக்கள் கருத்துக்களுக்கான விடயம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலத்துக்குள்ள நாங்கள் வடகிழக்கில் இருக்கிற சிவில் சமூகங்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பல்வேறு சமூக அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் என பல்வேறு நபர்களை உள்ளடக்கி இந்த கருத்துரையாடல் பொது கருத்துக்களினை பெற்று வருகின்றோம். இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகள், இதனால் எதிர்காலத்தில் வரக்கூடிய அபாயங்கள், இந்த சட்டத்தில் இருக்கின்ற சவால்கள் தொடர்பாக சட்டத்தரணிகள் ஊடான ஒரு தெளிவுபடுத்தலை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று எங்களுடைய மன்னார் மாவட்டத்தினுடைய சட்டத்தரணி தினேசன் அவர்களினால் இந்த PST தொடர்பான அரசை பாதுகாப்பதற்கான பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான விளக்கம் வழங்கப்பட்டது. இதில் வந்திருந்த சிவில் சமூகங்கள் மற்றும் உள்ளூராட்சி சபையினுடைய, நகர சபை, பிரதேச சபையினுடைய மெம்பர்கள் மிகவும் ஆழமான கருத்துக்களை, இதனால் எங்களுடைய சமூகம் எவ்வாறு நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, இதில் இருக்கக்கூடிய அரசு விரும்பினால் பல்வேறு நபர்களையும் பழிவாங்கக்கூடிய ஒரு தூரவஸ்தமான சந்தர்ப்பங்களும் இதில் காணக்கூடியதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது என்ற போன்ற தொனிகளில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதை பார்க்கக்கூடியதா இருக்கு. ஒட்டுமொத்தத்தில் இதனை வேண்டாம் என்ற இந்த பயங்கரவாத எங்களுக்கு ஏற்கனவே அரசினால வழங்கப்பட்ட அல்ல பாராளுமன்றத்தால் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் போதுமானதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் தேவை இல்லை என்ற தொனிப்பொருளில் பலரால் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.